பாஜகவுடைய தொண்டர்களை எக்ஸைட் பண்றதுக்கான போல்ஸ் அப்படிங்கறது இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. மோடி எந்த அளவுக்கு ஆணவமா பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கேலரியில உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோவும் இந்தியா கூட்டணி வைத்த தேர்தல் பிரச்சாரமும் நல்லா எடுபட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது. சின்ன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிசா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நிலவரம். ஆந்திர பிரதேஷ் அப்கோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குல வந்து இன்னைக்கு பிஜேபி அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க வந்து அசம்பிளி எலெக்ஷனும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒடிசால கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக நவீன் பட்நாயக் இருந்துட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா பிஜேபிக்கு ஃபேவரா ஒர்க் ஆகும் அப்படின்னு. ராஜஸ்தான்ல போன வாட்டி ஃபுல்லா ஸ்வீப் பண்ணாங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட பாதிக்கு மேல காங்கிரஸ் வந்து அங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காங்க. 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கடுமையான அடி, ரொம்ப டஃபா காம்படிஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் பாஜக பல இடங்கள்ல லீட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆரோக்கியமான சனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டி ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனும் வேணும் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்களும் பாஜகவுடைய பாக்கெட்ல இருந்து பாஜகவுக்கு கைக்குடிகளா செயல்படக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா, நடுநிலையாக இருந்து வட இந்திய ஊடகங்கள் பாஜகவுடைய 10 ஆண்டு ஆட்சியுடைய அவலங்களை வந்து மக்கள் முன்னால வச்சிருந்தாங்கன்னா இந்த டேபிள்ஸ் அப்படியே மாறி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கைக்கூலிகளா செயல்பட்டு சனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியா வைக்கிறேன் வட இந்திய ஊடகங்கள் மீது. கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் பாஜக வந்து தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. ஆரம்பத்துல வந்து அண்ணாமலை என்ன பேசினாரு, 25 எம்பிஸ் நாம கண்டிப்பா ஜெயிப்போம், 40ல 25 நாம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா 25 வந்து 5 எம்பியா மாறிச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எம்பி சீட் எவ்வளவு ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதுல எங்களோட ஓட் ஷேர் எவ்வளவுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கறத விட பாமக என்ற ஒரு தனி கட்சியோடையும் அன்புமணியுடைய பர்சனல் விக்டரியாவும் தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். மேம், இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சில நேரத்திலே நமக்கு வந்து யாரு பிரதமர் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதாவது மோடி வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு இதுல வந்து ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து பல தொகுதிகள்ல காங்கிரஸும் அதை ஒட்டி வந்து லீடிங்ல வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையை ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வெறும் பாஜகவுடைய தொண்டர்களை எக்ஸைட் பண்றதுக்கான போல்ஸ் அப்படிங்கறது இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பெருவாரியான எக்ஸிட் போல்ஸ் வந்து 350+, 370+, 400+ அப்படின்லாம் பில்டப் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு கள நிலவரம் ஒரு டஃப் நெக் டு நெக் காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து யதார்த்த கள நிலவரத்தை வந்து இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ஸோ டெஃபினட்டா வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ரிவைவல் வந்திருக்கு. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமே தனியா 100 தொகுதிகள்ல வந்து அவங்க வந்து முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிவைவல். ஏன்னா மோடி எந்த அளவுக்கு ஆணவமா பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கேலரியில உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு கட்டத்துல காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ராகுல் காந்தியோட வயசை கூட தாண்டாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஆணவமா வந்து மோடி பேசினதை நாம கேட்டோம். சோ அதனால காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு உத்வேகம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் வந்து இதோட ரிட்டர்ன் ஆஃப் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் உடைய சரித்திரம்னு சொன்னவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வாயடக்க வச்சிருச்சு காங்கிரஸ். இதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணிகளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 230 தொகுதிகள்ல வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டை வந்து காட்டுது. அதாவது மக்களிடையே காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோவும் இந்தியா கூட்டணி வைத்த தேர்தல் பிரச்சாரமும் நல்லா எடுபட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. மக்களுக்கு முதன்மையான பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, வறுமை, இந்த போன்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கிட்ட ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு முக்கியமான உதாரணம் யூபி. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பிஜேபியோடைய பேஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம்.
கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவங்க மட்டுமே 62 சீட்டு ஜெயிச்சாங்க உத்தரப்பிரதேஷ்ல. இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல டஃப் பேட்டில் போயிட்டு இருக்கு. இல்ல லீடிங் வந்துட்டாங்க, இந்திய கூட்டணி லீடிங் வந்துட்டாங்க. அதான் காங்கிரஸும் சமாஜ்வாதி கூட்டணி வந்து வெறும் தலைவர்கள் மத்தியில் பெயரளவில் உள்ள ஒரு கூட்டணி அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு களத்துல அந்த 2 கட்சியுடைய தொண்டர்களும் வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பிஎஸ்பி உடைய செல்வாக்கும் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. பிஎஸ்பி தான் வந்து ஓட்டை பிரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிஎஸ்பி வந்து களத்துல இல்ல, இந்தியா கூட்டணி நல்ல ஒரு கெயின் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு சின்ன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நிலவரம். ஆந்திர பிரதேஷ் அப்கோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குல வந்து இன்னைக்கு பிஜேபி அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க வந்து அசம்பிளி எலெக்ஷனும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒடிசால கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக நவீன் பட்நாயக் இருந்துட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா பிஜேபிக்கு ஃபேவரா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற. ஆனா அந்த இடத்துல ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இருப்பினும் நல்ல ஆட்சி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நவீன் பட்நாயக் தான் வருவாருங்கிற மாதிரியான விஷயங்களும் இருந்துச்சு. பட் ஆனா ரிசல்ட்ட பாக்குறப்ப ரொம்ப ஆப்போசிட் எண்ட்ல மாதிரி. தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து ஒடிசால வந்து பிஜேபி கணிசமான இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க யூபில ராஜஸ்தான்ல போன வாட்டி ஃபுல்லா ஸ்வீப் பண்ணாங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட பாதிக்கு மேல காங்கிரஸ் வந்து அங்க ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்திருக்காங்க. சோ யூபி ராஜஸ்தான்ல தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து ஆந்திராலையும் ஒடிசாலையும் இவங்க வந்து சரி கட்டுறதுக்கான முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறோம். ஆனா 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கடுமையான அடி. போன வாட்டி வெறும் 303 சீட்டு பாஜக மட்டும் ஜெயிச்சது 2019. வேற 2024 பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாவே 234 சீட்டோ என்னமோதான் பாஜக தனியா ஜெயிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 சீட் அவங்களுக்கு வந்து அடி வாங்குது. சோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னும் பாதி தேர்தல்லாம் முடிஞ்சிருக்கு வச்சுக்கோங்க. இன்னும் பல இடங்கள்ல நீங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப டஃபா காம்படிஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் பாஜக பல இடங்கள்ல லீட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நிலவரம் வந்து சாயங்காலத்துக்குள்ள மாறவும் செய்யலாம். சோ இது வந்து ஒரு நெக் டு நைட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு நெயில் பைட்டிங் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியும் ஒருவேளை பாஜக ஆட்சி அமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இது ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட போன வாட்டி வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாக இருக்காது. ஒரு ஆரோக்கியமான சனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டி ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனும் வேணும் அப்படிங்கிறது. அப்ப மக்கள் வந்து அந்த விஷயத்துல வந்து மக்களை உண்மையிலேயே பாராட்டணும். இதுல இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மீடியாவுடைய தாக்கம். இப்ப மீடியா ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்களும் பாஜகவுடைய பாக்கெட்ல இருந்து பாஜகவுக்கு கைக்கூலிகளா செயல்படக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா நடுநிலையாக இருந்து வட இந்திய ஊடகங்கள் பாஜகவுடைய 10 ஆண்டு ஆட்சியுடைய அவலங்களை வந்து மக்கள் முன்னால வச்சிருந்தாங்கன்னா இந்த டேபிள்ஸ் அப்படியே மாறி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கைக்கூலிகளா செயல்பட்டு சனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியா வைக்கிறேன் வட இந்திய ஊடகங்கள் மீது. அவங்க இன்னும் ஓரளவுக்கு நியாயமா நடுநிலையா செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட் கூட பாஜகவுக்கு வந்திருக்காது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சோசியல் மீடியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அண்ட் சோசியல் வாரியர்ஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா துருவ் ராட்டி, ஆகாஷ் பானர்ஜி போன்றவர்கள்லாம் வட இந்தியாவை தென்னிந்தியா எப்பவுமே நமக்கு தெரியும், ஓரளவுக்கு நாம ரொம்ப தெளிவா இருந்திருக்கோம். பட் வட இந்தியால துருவ் ராட்டி, ஆகாஷ் பானர்ஜி, ரவீஷ்குமார் போன்ற பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ் உடைய இம்பாக்ட் வந்து இன்னைக்கு களத்துல நமக்கு இந்த ரிசல்ட்ல தெரியுது. அப்போ ஒரு மீடியா நடுநிலையாக நேர்மையாக மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணா அந்த தேர்தல் எவ்வளவு நியாயமா நடுநிலையா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இன்னைக்கு வந்து தென்னிந்திய ஊடகங்கள் இருக்கு. வட இந்திய ஊடகங்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனநாயகத்துக்கு ஒரு அவமான சின்னமா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய எக்ஸிட் போல்ஸ் மூலமாகவும் இவங்களுடைய நடவடிக்கை மூலமாகவும் இன்னைக்கு வெளிச்சப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் மேம், இப்போ நார்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 350 400 வரைக்குமே சொன்னாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ல
பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 300 தொடுறதுங்கிறதே ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்ப எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஓட்டுகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில மாநிலங்கள்ல வந்து இந்திய கூட்டணி வந்து முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதுதான் யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இவங்க சொல்ற மாதிரி தனி பெரும்பான்மை மோடி அலை வீசி இருக்கு 400க்கு மேல வந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிருக்குமே. இன்னமும் பழைய இடங்கள்ல வந்து 1000 2000 3000 10,000 வாக்கு வித்தியாசத்துல வந்து இன்னும் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுதே இன்னும் சில சீட்டுகள்ல வந்து எதிர்மறையான விளைவுகள் வரலாம் அப்படிங்கறத நாம பாக்குறோம். பட் கணிசமாக போன தடவை 303 எடுத்த பாஜக இன்னைக்கு 230க்குள்ள அடக்கிட்டாங்க. ஒரு 70 சீட் அவங்களுக்கு வந்து நஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுதே பாஜகவுடைய செல்வாக்கு வட மாநிலங்கள்ல மோடியோடைய மேஜிக் வட மாநிலங்கள்ல பெருவாரியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் பிரதர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 303 அவங்க வாங்கினாங்க. அதுல இப்ப அவங்களுக்கு ஒரு 70 சீட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ உண்மையிலேயே அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும்னா கூட கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் பாஜக வந்து தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. லாஸ்ட் டைம் அப்படி இல்ல நிலைமை. தனி பெரும்பான்மையோட அவங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 354 தொகுதி அவங்களுக்கு வந்து சீட்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம பாஜக ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நாம பாக்குறோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் மட்டுமே தனியாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 150 இடங்கள் வந்து வட மாநிலங்கள்லயும் எடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஓவரால் இந்தியால 150 சீட் எடுத்தா அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இருந்தது. இதுல கிட்டத்தட்ட சவுத்ல இருந்து மட்டும் அவங்களுக்கு ஒரு 50 சீட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட அந்த 100 சீட் அவங்க வந்து ஜெயிக்கணும். பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு ஒரு 50 சீட் இவங்க இங்க லூஸ் பண்ண அந்த 70 அப்படியே அவங்க எடுத்திருந்தானா கூட அவங்க வந்து கடந்த தேர்தல்ல எடுத்ததுக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தனியா பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. சோ அவங்களுக்கு அந்த ஒரு 50 சீட் வந்து அங்க நார்த்ல வந்து அவங்களுக்கு அந்த துண்டு விழுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதத்தான் நான் சொன்னேன் மீடியாவுடைய நரேட்டிவ் எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா மீடியாவுடைய நரேட்டிவ் நீங்க சொன்ன மாதிரி 40ல இருந்து 70க்குள்ளதான் அவருக்கு வந்து எக்ஸிட் போல்ல இருந்துச்சு அவருடைய சதவீதம் அப்படிங்கிறது. அப்படி பாக்குறப்போ கொஞ்சம் நீங்க சொன்னதும் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு தான் தோணுது. ஆமா. சோ ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 70 to 80% காங்கிரஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் இருந்ததுன்னா அவங்க கம்ஃபர்டபிளா ஒரு 150 சீட்ஸ் காங்கிரஸ் மட்டுமே தனியா ஜெயிச்சிருந்ததுன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்த்து சீட் சேர்த்திருக்கும் போது உங்களுக்கு 272 அப்படிங்கறது ஒரு பெரிய டார்கெட்டா இருந்திருக்காது. காங்கிரஸ் ஒரு 50 சீட் பின்மா. பட் இதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். போன வாட்டி கம்ப்ளீட்டா காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. காங்கிரஸே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா. இன்னைக்கு ஆனா இல்ல எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அழிச்சு தூக்கி போட்டுற முடியாது அப்படிங்கறத காங்கிரஸ் களத்துல நிரூபிச்சிருக்காங்க. இதுவே காங்கிரஸ்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் என்னைக்குமே வேணும். பிஜேபி வந்து தான் தோன்றித்தனமா பல விஷயங்களை பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் அப்கி பார் சாசோ பார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ப்ரூட் மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்ல அப்படிங்கறதே உண்மையிலேயே நமக்கு எல்லாம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நாம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலையே அப்படின்னு நினைச்செல்லாம் நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஒரு 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 சாதாரண ஒரு சிட்டிசனா சரி, ஒரு யூடியூபரா சரி, ஒரு பத்திரிகையாளரா சரி, நம்ம ஜனநாயகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம இன்னைக்கு தெளிவா நம்ம செஞ்சிருக்கிறோம். நாம முயற்சி செஞ்சோம். இந்த முயற்சிக்கான பலன் இந்த தேர்தல்ல கிடைக்கலனாலும் இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா மக்களுடைய பர்செப்ஷனை இந்த அளவுக்கு மாத்த முடியும் அப்படிங்கும் பொழுது இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல ஒரு கடுமையான ஒரு அப்போசிஷன், ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன், பல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அப்போசிஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த காட்சிகள் மாறும். அடுத்த தேர்தலுக்குள்ள இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஹோப்ஸோட தான் நம்ம இருக்கணுமே தவிர இந்தியா கூட்டணி ஜெயிக்கல இவ்வளவு நாம செஞ்சுட்டும் ஜெயிக்கலையே அப்படின்னு நினைச்சு நிராசை ஆக வேண்டிய ஒரு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஸ்டெப்பா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ நம்ம தமிழகத்துக்கு வர்றப்போ தமிழகத்துல நீங்க சொல்றது வந்து நார்த்துக்கு ஓகே, நார்த்ல வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது போன முறைக்கு இந்த முறை
ஆனா தமிழகத்தை பொறுத்த வரையில பிஜேபி நிறைய இடங்கள்ல வாக்குகள் வாங்குறத நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் 1,00,000 வாக்குகள் தொட்டிருக்கிறாரு. அதை நம்ம பாக்குறோம். நிறைய பேர் வந்து 40,000 50,000 அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய பேர் வாக்குகள் வந்து இருக்கிறத பாக்குறோம். நிறைய பேர் கம்ப்ளீட்டா கம்மியாயிருக்காங்க, அதையும் பாக்குறோம். பட் ஆனா பிஜேபி வந்து தமிழகத்துல ஒரு கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? டெஃபினட்டா வளர்ந்துருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. டெஃபினட்டா அவங்களுக்கான அவங்க களத்துல போட்ட அந்த ஒர்க்குக்கான ஒரு ஒரு இது அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறோம். பட் தே ஆர் ஈட்டிங் இன்டு தி வோட் பேங்க் ஆஃப் தி ஏடிஎம்கே அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுடைய ரெட்டாரிக்கே அப்படித்தானே இருக்கு. ஆரம்பத்துல வந்து அண்ணாமலை என்ன பேசினாரு, 25 எம்பிஸ் நாம கண்டிப்பா ஜெயிப்போம், 40ல 25 நாம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு பேசுனாங்க. அப்புறம் கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா 25 வந்து 5 எம்பியா மாறிச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எம்பி சீட் எவ்வளவு ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதுல எங்களோட ஓட் ஷேர் எவ்வளவுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில அவங்க குறைந்த தொகுதிகள்ல தான் அவங்க போட்டியே இட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து கூட்டணி இல்லாம இவங்க தனியா பெரும்பாலான நிறைய தொகுதிகள்ல இவங்க போட்டியிடும் பொழுது கண்டிப்பா அந்த ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். பட் அதை வச்சு பாஜக அரைவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாயை, இவங்களுடைய அரசியலே ஒரு பர்செப்ஷன்ல தானே ஓடிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு பர்செப்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும். வி ஹவ் அரைவ்டு, பாருங்க எங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து உள்ளாட்சி தேர்தல்லயே அவங்க எப்படி பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்றதுதான் இப்போதைக்கு அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நோக்கு எல்லாமே வந்து 2024ல எப்படி ஏடிஎம்கேவை டிஸ்பிளேஸ் பண்ணி இரண்டாவது இடத்துல நாம வந்து உட்காடுறோம், இது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்ற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்காங்க. இதுல வந்து உஷாராக வேண்டியது வந்து அதிமுக தான். அதிமுகவுடைய தலைமை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 துருவங்களா வந்து அதிமுக பிரிஞ்சு நிக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கியே அவங்களுடைய ஓட் ஷேரை எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஓட்ஸ் வந்து பாஜக பக்கம் போயிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபைனல் நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஃபைனல் ஓட் ஷேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். இழுபறியா இருக்கக்கூடிய 2 தொகுதிகள்ல கூட பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசம் இல்ல அப்படிங்கறத நாம பாக்குறோம். ஒண்ணு வந்து தர்மபுரி, இன்னொன்னு வந்து ஐ திங்க் விருதுநகர் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா 40ல பாண்டிச்சேரியோட சேர்த்து 40ல 2 தொகுதி எல்லாம் இருபடி இருக்கு. ஒண்ணு தருமபுரி, ஒண்ணு விருதுநகர். ரெண்டுத்திலயுமே ஓட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு விருதுநகர் எனக்கு தெரிஞ்ச திரும்ப திமுக வசம் வந்துரும் அப்படின்றதா நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு வந்து அவங்களுடைய திண்ணை பிரச்சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். சோ எந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்கி பிரச்சாரம், ஏன்னா இது வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கறத விட பாமக என்ற ஒரு தனி கட்சியோடையும் அன்புமணியோடைய பர்சனல் விக்டரியாவும் தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த மைண்ட் செட்ல தான் அவங்களும் களத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு பர்சனல் விக்டரி ஃபார் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இத வந்து ஒரு பாஜகவுடைய விக்டரியா வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது. இன்னமும் ஆனா அதுவுமே வந்து இன்னும் there is still time. ஒரு வெரி ஸ்மால் ஓட் மார்ஜின்ல தான் அவங்க முன்னணியில இருக்கிறாங்க. ஒரு 6,000 to 10,000 கேப் தான் இருக்கு. அது let us wait and see எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்துப்பா.